எந்த தெய்வமுமே மன்னிப்பாங்க. மன்னிக்காத தெய்வமே கிடையாது. ஏதோ தெரிஞ்சோ, நம்ம தெரியாம எல்லாரும் தப்பு பண்ணியிருப்போம். பண்ணாதவங்க யாருமே கிடையாது. கடவுள்கிட்ட நெறைய மன்னிப்பு கேட்டாலே அதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு. ஆமா. வாராகியம்மன் வழிபாடுல மத்த கடவுள் மாரி கொஞ்சம் இவங்க சாஃப்ட் கிடையாது. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற மாரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். அப்படி நீங்க ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா? ஐயோ! குழந்தைங்க அவங்க அம்மா. அப்படிலாம் இல்லையா? குழந்தை அந்த அம்மா. அந்த அம்மாவோட முகம் தான் அப்படி இருக்கும். நம்ம பேசுறது எல்லாமே வந்து காது குடுத்து கேட்கிற தாய். உண்மையிலேயே குழந்தை. "நீ இத தான் குடுத்தா தான் நான் அத பண்ணுவேன். சிலை வைக்காத." அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான்லாம் வச்சிருந்து நானும் கும்பிட்டுருக்கேன். இன்னமும் நான் அபிஷேகம் பண்ணுவேன். எல்லாம் அந்த அம்மாவோட ஃபோட்டோ வச்சு இன்னும் நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். கேட்கறதெல்லாம் இன்னைக்கு நான் ஏதோ 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 ஒரு ஆபத்துலருந்து என்ன கடவுள் எங்கெங்கேயோ எங்க அம்மா வாராகி அம்மா என்ன காப்பாத்திட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் உண்ம. அது போய் வந்து தெய்வம் எப்படிங்க வந்து ஒரு இதா இருக்கும்? ஆகோரமா இருக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. தெய்வம் குழந்தை தான், சாஃப்ட் தான். நம்ம கேட்கற நம்ம தாய், எங்க அம்மா. எங்க அம்மாகிட்ட எங்க அம்மா அகோரமா இருப்பாங்களா? எங்க அம்மா என்கிட்ட கோவிச்சுப்பாங்களா? ம். தப்பு பண்ணா கண்டிக்க தானே செய்வாங்க. ம், ம், ம். தலையில ஒண்ணு வைப்பாங்கல்ல, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு. சேட்ட பண்ணாத அதுதான். அப்படின்னு. "ஏன் அப்படி பண்ற?" அப்படின்றது தான் கடவுளோட வார்த்தைகளே தவிர, தண்டிக்கணும்னு எந்த தெய்வமும் நினைக்கிறதில்ல. அதுவும் ஆரோக்கியமா தண்டிக்கவே மாட்டாங்க. ம், ம். மன்னிப்பு கேட்டா அப்படியே குழந்தையா மாறி, நமக்கு உடனே தூக்கி குடுக்குறது தான் என் தாய் வாராகி அம்மா.